மோன்தா புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்ததால் ஆந்திராவின் காக்கிநாடா பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டிருக்கு. மேலும் அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்ததால் கடற்கரை சாலைகள் பலத்த சேதம் அடைந்திருக்கு. காக்கிநாடா பகுதியில் தான் மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கும் என தொடக்கத்தில் இருந்தே கணிக்கப்பட்டதன் காரணமாக ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. கடல் அலைகள் சீற்றமாக இருக்கும் என்பதாலும் காற்று அதிகமாக வீசும் என்பதால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு வரக்கூடாது என பல கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில காக்கிநாடா அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மோன்தா புயல் தீவிர புயலாக இருக்கிறதுனால கடுமையான காற்று வீசி பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உப்படா கடற்கரை பகுதிகளில் அலைகளின் சீற்றம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. கடல் சீற்றத்திலிருந்து கிராமத்திற்கு பாதுகாப்பான சுவராக பாறை கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. காக்கிநாடா துறைமுகத்துல 10வது ஆபத்துக்கான எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கடலை ஒட்டிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வராதவாறு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என தீவிர புயலாக கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அத்தியாவசிய தேவையை தவிர்த்து பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசம், ஒடிசா உள்ளிட்ட 2 மாநிலங்களிலுமே கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறதுனால இன்று மாலை அத்தியாவசிய தேவை இல்லாமல் 2 மாநிலத்தில் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பொதுமக்கள் யாரும் அத்தியாவசிய தேவை இல்லாமல் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 மாநிலத்தைச் சேர்ந்த காவலர்களும், தேசிய மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் என அனைத்துமே தயார் நிலையில் இருப்பதால் தொடர்ந்து கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றமாகவும் பலத்த காற்றுடன் 2 மாநிலங்களில் காலை முதல் மழை பெய்து வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.